ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ரொம்பவே ரேராக இருக்கக்கூடிய கோர்சஸ் படிக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் காஸ்டியூம் டிசைன் அண்ட் ஃபேஷன் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த கோர்ஸ் படிக்க நமக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்குது, இந்த கோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதை பற்றி நம்ம படிக்கிறது அப்படின்னு, இது மாதிரியான சிலபஸ் இருக்கும், அண்ட் காலேஜஸ் அண்ட் ஃபீஸஸில் எப்படி இருக்கும், எது மாதிரி ஜாப் ப்ரொஃபைல்ஸில் இருக்கும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் எந்த ஒரு டாப் காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சாலும் தாராளமாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிஎஸ்சியில் காஸ்டியூம் டிசைன் அண்ட் ஃபேஷன் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றி படிக்கிறது அப்படிங்கிறது நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஃபஸ்ட்டு இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாலேஜ் வந்து எதில் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம கேண்டிடேட் ஒரு ஸ்டூடெண்ட்டாக நம்ம எதை பற்றி படிப்போம் இந்த கோர்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் நோன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். பிகைண்ட் வந்து காஸ்டியூம் டிசைன்ஸுக்கு பின்னாடி எது மாதிரியான டெக்னிக்கல் நாலேஜஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்குவோம். அண்ட் தென் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸில் என்வாயன்மெண்டல் ஸ்டடீஸ், ஃபேஷன் டிசைனிங், ஃபைபர் டு ஃபேப்ரிக், இது மாதிரியான விஷயங்களும், அண்ட் இதே மாதிரி ஹிஸ்டாரிக் காஸ்டியூம்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் ஆஃப் இந்தியா, பேசிக்ஸ், ட்ராப்பிங்ஸ், ப்ராக்டிகல்ஸ், இது மாதிரியான விஷயங்களை வந்து சப்ஜெக்ட்ஸாக நம்ம படிப்போம். ஒரு காஸ்டியூம் நம்ம டிசைன் மேக் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டெக்னிக்கல் நாலேஜஸ் கெயின் பண்ணிக்கக்கூடிய ஒரு சூப்பரான கோர்ஸ்னு சொல்லலாம். ஓகேங்களா. அண்ட் தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து எத்தனை டியூரேஷன்ஸ் எடுத்துக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 years டியூரேஷன் இருக்கக்கூடிய கோர்ஸ் தான். அண்ட் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவாக நீங்கள் 10th and +2 முடிச்சிருக்கணும். அதில் ஒரு சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்து படிச்சிருக்கீங்கன்னா இந்த கோர்ஸ் தாராளமாக பண்ணலாம். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸில் எது மாதிரியான ஜாப் ப்ரொஃபைல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அப்பரல் ப்ரொடக்ஷன்ஸ் மேனேஜராக போகலாம், காஸ்டியூம் டிசைனர், ஃபேஷன் கோஆர்டினேட்டர், ஃபேப்ரிக் குவாலிட்டி கண்ட்ரோல் மேனேஜர், ஃபேப்ரிக் பையர், இது மாதிரியான ஒரு நல்ல ஜாப் ரோல்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லலாம். ஒரு நல்ல கல்லூரியில் உங்களுக்கு அட்மிஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம். ஒவ்வொரு காலேஜ்லையும் எது மாதிரியான ஃபீஸ் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க, ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஃபீஸ் டீட்டெயில் தெரிஞ்சு தாராளமாக சீட்ஸ் இருக்கிறப்போ அட்மிஷன்ஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே, அடுத்ததாக டாப் ரெக்ரூட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கார்மெண்ட்ஸ்லாம் இருக்குன்னே சொல்லலாம். அது மாதிரியான கார்மெண்ட்ஸ்க்கு ஒர்க்கு போகணும் அப்படிங்கிறப்போ உங்களோட ஸ்கில்ஸை வந்து நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் ஸ்கில்ஸ் ரொம்பவே முக்கியம், அதை ரொம்பவே டெவலப் பண்ணிக்கணும்னு சொல்லலாம். ஓகே, சேலரி ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளேஸ் ஆகிற கம்பெனிஸ் பொறுத்து ஒரு ஆனுவல் சேலரியாக 2 lakhலேருந்து நம்ம ஒரு 15 lakh வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். ஆனால் முக்கியமாக ஸ்கில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், நீங்கள் பிளேஸ் ஆகிற கம்பெனிஸும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சொல்லலாங்க. இது மாதிரியான டாபிக்ஸ்லாம் படிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனாட்டமி, அனலிட்டிக் டிராயிங்ஸ், பேசிக் ஃபோட்டோகிராஃபி, கலர் மிக்சிங், டிசைன்ஸ் ப்ராசஸிங், அப்புறம் குளோபல் ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ், அப்புறம் ஃபேஷன் ஸ்டடீஸ், ஃப்ரீ ஹேண்ட் டிராயிங், கவர்மெண்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இது மாதிரியான டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் படிப்பீங்க சொல்லலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ்லாம் இருக்கும். ஒரு நல்ல கல்லூரியில் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.